ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா. நேத்து நைட்டு கரூர்ல ஒரு துயர சம்பவம். அது உலகத்துக்கே அதாவது தெரியும். விஜயுடைய மாநாட்டுல இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வான் பண்ணோம். மனுஷன் பின்னால போகாதீங்கப்பா, ஒண்ணு கிடைக்காது, கதறது உங்க அப்பா அம்மா தான் கதறுவாங்கன்னு. ஒரு வாரம் கூட ஆகல. இதைய பத்தி உங்க அப்பா ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இந்த காலத்துல நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் மக்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். என்ன பண்றது? இதெல்லாம் எங்க அப்பா ஏற்கனவே ஆதியிலே சொல்லிட்டாங்க. நான் எங்க அப்பா பரம்பொருள் இறைவன் பரமாத்மா அன்னைக்கே சொன்னதுதான். எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க, சங்கு சாமி சொல்றாரு பாருங்க, சங்குக்குள்ளே நான் இருந்து வந்தேன் அப்பா வையகத்தில், கும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி வந்தேன் அப்பா, வெள்ளூர் தனிலிருந்து விரைந்து வந்தேன் என் மகனே, கருவூர்தனிலிருந்து என்ன சொல்றாரு பாருங்க, கருவூர்தனிலிருந்து கணவருத்த பட்டு வந்தேன் பாலன் சிறு குழந்தை, வந்த பாதை அறிவீர் மக்கா, உங்களுக்கு வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. எங்க அப்பா பரம்பொருள் எம்பெருமான் சிவபெருமான் சொல்றான் பாருங்க, உங்களுக்கு சங்குக்குள்ளே நான் இருந்து வந்தேனப்பா வையகத்தில், கும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி வந்தேனப்பா, பில்லூர் தனியிலிருந்து விரைந்து வந்தேன், கருவூர் தனியிலிருந்து கணவருத்தப்பட்டு வந்தேன் பாலன் சிறு குழந்தை, வந்த பாதை அறிவுமுக்கா. நேற்று எத்தனை குழந்தை இறந்துருக்காங்க சொல்லுங்க. 36 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் சம்பவம் நடக்கும்னு எங்க அப்பா ஆதியிலே சொல்லிட்டான். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மாய வலையில இந்த மோகத்தை மனிதர்கள் விடணும். சினிமா மோகத்துல விழுந்து எதுக்கு? ஏங்க உன் அப்பனை விட, உன்னை பெத்த அப்பனை விட உனக்கு தலைமை ஒருத்தன் இருக்கானா சொல்லு. உன்னை படைத்த சிவபெருமானை விட ஒரு தலைமை உனக்கு உலகத்துல இருக்கானா சொல்லு. அப்பா யாரு? உண்மையான அப்பா சிவபெருமான் தான். அப்ப அந்த அப்பா சொல்றான், கருவூர் தனியிலிருந்து கணவரத்தப்பட்டு வந்தேன். நேற்று கருவூர்ல சம்பவம் நடந்திருக்கு. ஆதியில சொன்னது அப்பா சொன்னது. கலியுகத்துல இப்படி கொடுமையெல்லாம் நடக்கும்னு. அந்த கருவூர் உள்ள அது வேற கருவூர் இருந்தாலும் சொல்றேன். அதனால ஓமை தானே இதெல்லாம். ஆமா, அந்த கருவூர்ல இருந்து அப்பா என்ன சொல்றாரு, கணவருத்தப்பட்டு வந்தேன்கிறாரு. புத்தி சொல்றதுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்காங்க. அதனால அந்த அப்பன் தான் சொல்றான், இந்த கலியுகத்துல என்ன நடக்குமா, விஜய் போன்ற நபர்கள் பின்னாடி, விஜய் மட்டும் இல்ல, இந்த அரசியல்வாதிகள் இவனுக்கு எல்லாத்தையும் தான் சொல்றாரு. மேவரிய சாமி சொல்றாரு பாருங்க, மேவரிய ஒருவனுடன் 98 பேர்கள் திருத்தம் வரவே தெரிவார் தேசமதில், வருத்தமாய் நித்தம் குரு தாய் தகப்பன் கூறுமொழி கேளார்கள், திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்செய்து போடாமல் பேய்க்கு கொடுத்துடுவார், அச்சமுடன் தண்டம் அதற்கிடுவார், உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது, கண்டதெல்லாம் தெய்வம்னு கையெடுப்பார்ட்டு. அப்போ மேவரியோட ஒரு எவனே தெரியாது, சினிமாக்காரன் பின்னாடி, இவனுக்கு பின்னாடி சினிமாக்காரன் பின்னாடி அரசியல்வாதி இந்த தலைவன் எவனா கட்சி ஆரம்பிச்சு அவன் பின்னாடி போயிட்டு தலைவானு உளுந்து கிடப்பான். அப்ப ஆத்தா குரு தாய் தப்பு சொல்ல கேட்க மாட்டானா. இதெல்லாம் சாமி சொன்னதுங்க. இதுல ஆதி பரம்பொருள் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கா இல்லையா? இந்த விஜய் என்ன பெரிய பரமாத்மாவா? என்ன இருந்தாலும் அப்படியே தூக்கி தமிழ்நாட்டை நிறுத்திட போறாரா? இங்க பாருங்க, இங்க எவன் வந்தாலும் நடக்காது. விஜய்ன்னு நான் சொல்லல, பொதுவாக சொல்ல, எந்த பையன் வந்தாலும் அந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் எல்லா ஆட்சியாளர்களும் சுயநலவாதியா தான் இருப்பான். புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் மக்கள் தான் கஷ்டப்படுவான். தர்மயுகம் வர்ற வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, இங்க ஒன்னும் பண்ண முடியாது. இதுதான் நடக்கும். சாமியா தான் சொன்னாரு, சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்கலியில், கொம்பன் புழு வென்றறியாமல் குதி போடுகிறார் இக்கலியில். இந்த களியில சங்க கூட்டம் கிடையாது, சரச கூட்டங்கிறான். எங்கு பார்த்தாலும் 4 பேர் கூடனா ஏதாவது ஒரு பிரச்சனை. சட்டசபைக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க, பார்லிமெண்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க. வேற இதை விட என்ன கொடுமை வேணும்? இதான் சாமி சொன்னார், சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம். எங்க அப்புறம் இந்த 2 லட்சம் பேர் கூடனா ஒருத்த மேல ஒருத்த மிதிக்காம என்ன பண்ணுவான்? மொத்தத்துல எவனுக்குமே சுய ஒழுக்கம் கிடையாது. முன்னாடி ஒருத்தன்னா பின்னாடி இருக்கும் தள்ளி அவனை மிதிச்சு இப்படிதான் போறானுங்க. ஒண்ணு வேணாங்க, விஜய் படம் ரிலீஸ் ஆனா சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாலாம் எப்படி ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறி போவான் பாத்திருக்கீங்களா? அப்ப இவனுக்கு எல்லாம் என்ன அறிவு இருக்கு, என்ன சுய ஒழுக்கம் இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு? இவன் குழந்தைங்கன்னு பாப்பானா, பெண்கள் பாப்பானா, மிதிச்சு ஏறி சாப்பிட்டு போயிருவானுங்க. அதனால அங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இதுல விஜயம் குறை சொல்ல விரும்பல. எவன் வந்தாலும் அங்க உட்படாது. இது இங்க பாருங்க, இது சாமி சொன்னதுதான். இந்த கலியுகம் இப்படிதான் அழிஞ்சு தீரும். எவனுக்கும் புத்தி சொல்ல முடியாது. ஆண்களுக்கு பெண்களுக்கு புத்தி சொல்ல முடியுதா? சொல்ல முடியாது. சாமியா தான் சொன்னாரு, ஆண் மூப்பு பெண் மூப்பு அதிகப்பட்டு போச்சுதடா, இனி என் மூப்பு தானும் உண்டு, எவர் மூப்பும் செல்லாதே. ஆணுக்கும் அதிகாரம் பெண்ணுக்கு அதிகாரம் ஆயிட்டான்.
மூப்புனா அகங்காரம். ம் பெண்களும் சொன்னா சொல்லு கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய அதிகாரம் செல்லாது. பரமேஸ்வரனாகிய என்னுடைய அதிகாரம் மட்டுமே செல்லுங்கிறார் சாமி சொல்றாரு. அதாவது ம் சொன்னாரு, சேவல் கோழி எல்லோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டை தானும் கூவ கண்டேன் சிவனே ஐயா. கலியுகத்துல பெட்ட கோழி சிறகு தட்டி கூவுமா. இது ஓமை. இன்னைக்கு பாருங்க, பேட்டி கொடுக்குற பாருங்க, கை கை குழந்தைங்க எல்லாம் கூட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய பார்த்தே தீரும், செத்தாலும் விஜய் பாப்பேன்னு சொல்லி வந்து உழுது செத்துருக்கு. என்ன அப்படி என்ன இதுதான் என்ன குழந்தைய உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு இவ்வளவு இந்த கூட்டத்துல குழந்தைய கூட்டு போறோமா, அதுக்கு ஒண்ணு என்னாச்சுன்னா அந்த அறிவு இருக்கு, அந்த மோகம், சினிமா மோகம். அவனை பார்த்தே ஆகணும். அட, உன் புருஷனை விட அவன் உயர்ந்தவனா சொன்ன? நான் கேட்க, உன் புருஷனை விட விஜய் உயர்ந்தவனா? அன்னைக்கு ஒரு பொம்பளை பேசினாப்லையே. அதனால இது இந்த மாதிரி ஆளுக இருக்க வரைக்கும் நாடு உருப்படாதுங்க. இதுல யாரை குற்றம் சொல்லுவீங்க? உடனே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்டா நீ அத்துமீறி விழுந்து செத்தா காவல்துறை என்னடா பண்ணும்? அவங்களும் மனுஷன் தான்டா, அவங்க அதுவும் ஒரு உயிர் தான், புரியுதா? அவங்க உயிரை காப்பாத்தல. இவங்க அவ்வளவு கூட்டத்துல அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கு மூச்சு திணற வராதா? காலையில இருந்து அவங்களும் அந்த வெயில காத்து கிடந்து, ஏண்டா அதுங்களும் மனுஷன் தான்டா, உங்களால அவங்க உயிரை போட்டு ஏன்டா வாங்குறீங்க? நான் கேக்குறேன். அதனால இங்க பாருங்க, இங்க வந்து மொத்தத்துல இங்க எவனுமே யோக்கியம் கிடையாது. அதான் உண்மை. சாமி சொன்னதுதான், கலியுகத்துல இப்படிதான் இருப்பானுங்க. எவனையும் குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதனால இது வந்து இது விஜய், நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு சிந்திக்கிறதே குறைஞ்சு போச்சு. அன்னைக்கே சொன்னேன், விஜய் என்ன பண்ணுவாரு, 10 பேர் செத்தா அறிக்கை விடுவாரு. இததான் விஜய் செய்வாரு. பரமாத்மா உயிரை கொண்டு வர அவன் விஜய் என்ன பண்ணுவாரு, விஜய் அவரு பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் அவரு நினைப்பாரு. அவன் செத்த ரசிகர்லாம் சும்மா ஒரு மாயை, இதெல்லாம் நடிகை ஒரு என்ன பண்ண முடியும்? அவரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிதான் நினைச்சிருப்பானு போல. ஒரு சினிமால காப்பாத்துற மாதிரி அப்படி இறங்கி அப்படியே உள்ள வந்து மக்களை காப்பாத்திடுவாரு. ஒத்த கையில ஓடுற ட்ரெயினை நிப்பாட்டிடுவாருன்னு நினைச்சிருப்பானுங்க. கடவுளே, இந்த மாய உலகம். நீங்க அப்பாவை தேடுங்க, சிவபெருமான தேடுங்க. நம்ம எப்ப வேணாலும் மரணம் வரும். மரணம் எப்ப வேணாலும் வரும். ஏன்னா உலகத்துல நாம நினைச்சபடி கிடையாது, எல்லாம் அவர் நிச்சயித்தது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம். எதிர்காலத்துல இது நடக்கலாம். சோ நான் சொல்றேன், முடிவா சொல்றேன். கூட்டம் இருக்கு, ஒரு தலைவர் நடக்கலாம். நான் முடிவா நான் ஒண்ணு சொல்றேன், சுய கட்டுப்பாடு வேணும். முடிவா ஒண்ணு சொல்லி நிறுத்துங்க. அதாவது நம்ம பிறந்தது நோக்கமே முக்தி அடைகிறதுக்கு தான். முக்தி அடைஞ்சாதான் மீண்டும் மண்ணுலகில பிறவி எடுத்து வரமாட்டோம். ஆத்ம விடுதலை அடையணும். ஏன்னா மரணம் எப்ப வாசக தட்டும், எவன் எப்ப சாவான்னு சொல்ல முடியாது. இது வந்து சிவபெருமான் நிச்சயித்தது. ஆணும் பெண்ணும் வழிவாக அம்பலத்தரசர் முடியாது, அவருடைய முடிவு. அதனால சம்பவங்கள் எல்லாம் எப்ப சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம இந்த பிறவில அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போறதுக்கு வழியை தேடணும். அப்பாவை மட்டும் தேடுங்க. இவனுங்களெல்லாம் விடுங்க. அரசியல் முகம், சினிமா முகம், எந்த கட்சிக்காரனையும் தலைவன் சொல்லாத. எல்லாம் மலஞ்சல கழிக்கிற பயிலுங்க. இங்க எவனுமே நிரந்தரம் கிடையாது, எவனுமே பரமாத்மா கிடையாது. அவன் சுயநலத்துக்கு அவன் வாழ்றான். அவனுக்கு தேவை பதவி வெறி. பதவி வெறியில அவன் திரியிறான். இதான் உண்மை. நீங்க அப்பாவை தேடுங்க. உலகத்திலே மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி தான். அந்த பதவிக்கு போனாதான் மோட்சம். இந்த ஆத்மாங்க போகணும், அதை மட்டும் தேடுங்க. இது அரசியலை விடுங்க. நமசிவாய திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.